என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் காலம் கடந்து இந்த கூட்டத்திற்கு வந்தமைக்கு என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றேன். வேணும்னு இந்த கூட்டத்துக்கு நான் லேட்டாக வரல. நண்பர் மரியாதைக்குரிய ஆவடி நாசர் அவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு மட்டும் சென்னையில் குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை 1231 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணியாணைகளை தந்த நிகழ்வை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். ஒரு 2 வருஷமாக கோர்ட்டில் பெரிய அளவில் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு 1231 பேருக்கு வெளிப்படை தன்மையோட நேர்மை நிர்வாகம் என்கின்ற வகையில் இந்தியாவில் வேறு எந்த அரசு துறையும் முதலில் பணியில் சேர்பவர்களுக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலோடு 1231 பேருக்கு மாண்புமிகு முதல்வர் காலையில் பணியாணைகளை தந்தார். இப்போ இன்னைக்கு சாயந்தரம் நானும் நண்பர் தாயகம் கவி, கடகத்தின் துணை அமைப்பு செயலாளர், திருவிக நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இனிய நண்பர் தாயகம் கவி அவர்களும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். சைதாப்பேட்டையில் வாழைத்தோப்புங்கிற ஒரு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் குடியிருப்புகள் 504, 78 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த குடியிருப்புகளை 504 பயனாளிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி. அதை தந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சற்று காலதாமதமாக வந்திருக்கிறோம். அதற்காக எங்களை பொறுத்தருள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ரமேஷ் ராஜ் அவர்களிடத்தில் தலைமை கழகத்தின் சார்பில் இந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன் என்கின்ற அறிவிப்பு வந்தவுடன் அவரிடத்தில் தொலைபேசியில் நான் சொன்னது 6 மணிக்கு வந்துடுவோம், ஒரு 7:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ராத்திரி 10 மணி வரைக்கும் நமக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தந்தாலும் பொதுமக்களை அவ்வளோ நேரம் காக்க வைக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் கூட்டத்தை முடிச்சிட்டோம்னா தான் எல்லாரும் ஹாப்பியாக போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ ரமேஷ் சொன்னார், நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்களோ அப்போ முடிச்சிடலாங்க கூட்டத்தினார். ஆனால் அது இன்னைக்கு நடக்க முடியாமல் போச்சு. இன்றைக்கி இந்த அழைப்பை பார்த்தேன். நேற்றுக்கு ரமேஷ் ராஜ் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தார், வீட்டுக்கு வந்து கொடுத்தாருன்னு சொன்னாங்க. காலையில் என் கையில் நண்பர்கள் இதை கொடுத்தாங்க. நான் எடுத்து பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமாக போச்சு. இதை முழுக்க இன்றைக்கி எனக்கு நேரம் நிறைய இல்லாததால் 2 பிஏவை விட்டு இதில் எத்தனை பேர் இருக்குது என்னப்பா அப்படின்னேன். 2 பேரும் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஆளுக்கு ஒரு பக்கத்தை எண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வரவேற்புரை பகலவனை தொடங்கி நன்றி உரைன்னு போட்டிருக்கிற ருக்மணி மோகன்ராஜ் மணிமாறன் வரைக்கும் 1971 பேர் இருக்கு. எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு கேட்டால் 2 சட்டமன்ற தொகுதின்னாங்க. இந்த 2 சட்டமன்ற தொகுதியில் 1971 நிர்வாகிகளை அடையாளம் கண்டுபிடிச்சி இதை மெனக்கட்டு ஒரு நோட்டீஸை ஒரு பொறுப்பாளரால் எழுத முடிஞ்சிருக்குன்னா அவருடைய நிர்வாக திறமைக்கு இதை விட சான்று வேறு எதையுமே சொல்ல முடியாது. உண்மையிலேயே சாமு நாசர் சொன்ன மாதிரி அவரும் பொறாமப்படுவார், நானும் பொறாமப்படுவேன். இந்த மாதிரி நோட்டீஸை நாங்கள் இது வரைக்கும் உருவாக்குனதே இல்லை. 1971 பேர் அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பை இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க கழகத் தோழர்கள். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. இந்த மரியாதைக்குரிய ஆவடி நாசர் பேசுகிறத நாங்கள் முழுமையாக வரும்போது இந்த லைவில் பார்த்துட்டு வந்தோம். நம்ம ரமேஷ் ராஜ் இந்த கூட்டத்தை இங்கே தான் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்குறாங்க, இதில் மட்டும் நிறைவடையலை. மாவட்ட கழக சார்பில் சமூக வலைதளத்தில் இப்போது லைவ்லேயும் போயின்னு இருக்குது. இதுக்குன்னு தனியாக கேமராவை போட்டு அவர் லைவ் போட்டிருக்கார். இப்போ நாங்களும் லிங்க் வாங்கி சைதாப்பேட்டையிலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் அதை பார்த்துட்டே வந்தோம். சைதை சாதிக்கோட முழு பேச்சையும் கேட்டோம். அப்புறம் ரமேஷ் ராஜ் பேசுனதையும் கேட்டோம். நம்ம ஆவடி நாசர் சகோதரர் மை பற்றி பேச ஆரம்பித்து முதல் வார்த்தையில் மை தொடங்கி கடைசி வார்த்தை மை வரைக்கும் மொத்தத்தையும் முடித்தார்ல, அது எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்தோம். அற்புதமான கூட்டம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மணி 8ஆவது. நான் ஒரு 15-20 நிமிஷம் பேசி கூட்டத்தை உங்களெல்லாம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு அனுப்பிடுறோம். இந்த கூட்டத்தோட நோக்கத்தை எனக்கு முன்னாடி பேசின அத்தனை பேருமே சிறப்பாக பேசி முடிச்சிட்டதால மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து ஒரு வருஷமாகவே உங்களுக்கு தெரியும் நாம் ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கிறோம்.
என்ன முழக்கம்னா, வர்ற 26 தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும்ங்கிற முழக்கத்தை வச்சிருக்கிறோம். அதுவும் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. இதை யாராவது என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க மேலே பெரிய அதீத நம்பிக்கை இருக்குது, 200 சீட்டில் ஜெயிப்புன்னு சொல்கிறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே 1971 184 இடத்துல தான் ஜெயிச்சார். ஆனால் இப்போ இவங்க 200 இடத்துல ஜெயிப்புன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப தான் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இன்னைக்கு விமர்சனமும் பண்ண தொடங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, நம்ம மாண்புமிகு முதல்வர் ஒரு விஞ்ஞானபூர்வமான அறிவிப்பு. அது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிறது எதை வச்சு சொன்னார்னா, போன வருஷம்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 39. இந்த 39 பாராளுமன்ற தொகுதிகளுக்குள் அடங்கிய சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. இந்த 234ல் போன வருஷம் எத்தனை தொகுதிகளில் திமுகவுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்ததுன்னா 221 தொகுதிகளில் திமுகவுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்தது. கொஞ்சம் மைண்டில் இதை ஏற்றிக்கங்க. மொத்தம் 234. இந்த 234ல் 221 தொகுதிகளில் திமுகவுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்தது. அப்போ வெல்வோம் 200ன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? இந்த ஒரு வருஷமாக கூடுதலான உழைப்பை நல்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலைல நான் சொல்கிற மாதிரி ஒரு 1231 பேருக்கு பணியாணைகள், 504 பேருக்கு வீடு. இது ஒரு தொகுதியில் மட்டும், ஒரு இடத்துல மட்டும். இப்போ ஆவடி நாசர் அவர் சார்ந்திருக்கிற துறையில் இன்னைக்கு பண்ண விஷயங்களை சொல்ல சொன்னால் அவர் அரை மணி நேரம் பேசுவார். இந்த மாதிரி 234 எம்எல்ஏக்களும், அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை ஒவ்வொரு நாளுமே உங்கள் வார்டில், உங்கள் பேரூராட்சியில், உங்கள் ஊராட்சியில், உங்கள் நகராட்சியில், உங்கள் மாநகராட்சி பகுதியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தராலையும் பட்டியல் போட முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி தினந்தோறுமான சாதனைகள். இவ்வளவு பணி நிற்கிறப்ப போன வருஷம் வாங்கின ஓட்டை விட இந்த வருஷம் கூடுதலாக வாங்குவோமா வாங்க மாட்டோமா? போன வருஷம் நம்ம 221 வாங்கும்போது மீதி எத்தனை தொகுதி இருந்தது? 13 தொகுதி தான். 13 தொகுதிகளில் இப்போ வீராப்பு பேசின்னு சுற்றுறாருல எடப்பாடி பழனிசாமி, அவர் பாட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போய் சாயந்தரம்னா ஒரு தமாஷ் நாடகம் மாதிரி நடத்தின்னு வர்றார். முன்னாடியே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ரமேஷ் ராஜ் கூட்டம் போட்டிருக்காரு. ஒரு அகலமான 100 அடி சாலை, இது 100 120 அடியா? 100 அடி, 120 அடி இருக்கும். எட்ஜ் டு எட்ஜ் 120 அடி இருக்கும். ஒரு 60 அடிக்கு பொதுக்கூட்டம் போகிறாரு, 60 அடிக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லை. இந்த 60 அடி ரோடில் அந்த பக்கம் எங்கேயும் பேனர் வைக்கலை. இது எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற கூட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, 40 அடி ரோடாக இருந்தாலும் 20 அடியை மடக்கி இந்த பக்கமும் ஃபுல்லாக பேனரை வச்சுட்டு நடுவில் ஒரு 2000-3000 பேரை தொகுதி முழுக்க இருந்து கூட்டு வர சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் பார்த்து பேசுகிறாரு. இந்த தொகுதி எந்த தொகுதியோ அந்த தொகுதி பேரை சொல்லி, இந்த தொகுதியில் வந்திருக்கிற இவ்வளோ பேரையும் வச்சு நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம்ன்றார். ஒரு 2000-3000 பேர் ஓட்டு போட்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று முடியுமா? டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஆனால் சொல்கிறார், இதை சொல்லின்னு சுற்றுறாரு. ஆனால் நம்முடைய முதல்வர் வெல்வோம் 200ன்னு சொன்னதுக்கு காரணம் 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை கடந்த ஆண்டு பெற்றிருக்கிறோம். இப்போ மீதி இருக்கிற அந்த 13 தொகுதியில் ஏடிஎம்கே இன்னைக்கு வீரவசனம் பேசின்னு சுற்றுற எடப்பாடி தலைமையிலான அதிமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெற்ற அந்த கூடுதல் வாக்குகளை பெற்றது என்றால், எடப்பாடி, குமாரபாளையம், சங்ககிரி, பரமத்திவேலூர், அரியலூர், திருக்கோவிலூர், ஜெயங்கொண்டம், உளுந்தூர்பேட்டை, மொத்தம் 8 தொகுதி. 8 தொகுதியில் மட்டும்தான் அதிமுக கூடுதல் வாக்குகளை பெற்றது. இப்போ இந்த 8 தொகுதியில் இருக்கிற திமுக தோழர்களை போய் கேட்டோம்னா, இந்த 8 தொகுதியிலையும் இந்த வாட்டி நாங்கள் ஜெயிச்சிருவோன்றாங்க. இந்த 8ல் மட்டும்தான் போன தடவை அதிமுக கூடுதல் வாக்குகளை பெற்றது. இப்போ மீதி 5 யார்? தேமுதிக 2. திருமங்கலத்திலையும் அருப்புக்கோட்டையிலையும் தேமுதிக 2 தொகுதியில் கூடுதல் வாக்குகளை பெற்றது. மீதி 3 யார்? தர்மபுரி, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, இந்த 3 தொகுதியில் பாமக கூடுதல் வாக்குகளை பெற்றது. ஆக ஏடிஎம்கே 8, பாமக 3, தேமுதிக 2, மொத்தமாக சேர்த்தா 13. இந்த 13 மட்டும்தான் போன தேர்தலில் திமுகவை விட கூடுதல் வாக்குகளை பெற்ற சட்டமன்ற தொகுதிகள். இப்போ 221 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின்
மிக முக்கியமான முழக்கம் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப வெல்வோம் 200 இல்லை, வெல்வோம் 234 படைப்போம் வரலாறு என்பதுதான் இன்றைக்கு உறுதி அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஒரு 5 மிக முக்கிய தீர்மானங்களை இறுதியாக என்னுடைய உரைக்கு பின்னால் உறுதிமொழியாக நாம் ஏற்கவிருக்கிறோம். அதையே திரும்ப சொல்லி நிற்க வேண்டியதில்லை. ஆனாலும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எந்த மாதிரியான சாதனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,15,00,000 பேர் மாதம் 1000 ரூபா வாங்குறாங்க. இது வரைக்கும் 25,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு. இந்த திட்டம் தொடங்கி 25 மாதம் ஆகுது. இதே அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு ஆரம்பித்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. 24,000 ரூபா வர இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா 25,000 ரூபா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 24,000 ரூபா வந்து சேர்ந்துருக்கு. இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,15,00,000 பேருக்கு. இப்போ உங்களுடன் ஸ்டாலினுங்கிற ஒரு முகாமை 10,000 இடத்துல நடத்தி, இந்த 10,000 இடத்துல நடத்துகிற முகாம்லையும் யாருக்கெல்லாம் இந்த தகுதி உள்ளவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடுபட்டு போச்சோ அவங்கெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு சொல்லி விண்ணப்பங்களை தராங்க. இப்போ அதில் விண்ணப்பங்களும் வந்துன்னு இருக்கு. இப்போ கூட நாங்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சியில், நானும் கவியும் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை முதல்வர் சொன்னார், விடுபட்டு போன அத்தனை பேருக்கும் மிக விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அந்த பயன் வந்து சேரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக 1,15,00,000 தரதையும் தாண்டி விடுபட்டு போனவங்களுக்கும் விரைவில் கிடைக்கும் என்கின்ற வகையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி திட்டம் வேறு எங்கேயாவது இருக்கா? இந்த திட்டத்தை பார்த்து மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் அவங்க தேர்தல் நேரத்தில் தளபதி இங்கே செயல்படுத்துகிற மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய மாநிலங்கள் அறிவிச்சாங்களே தவிர யாரும் பண்ணல. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்தான் சொன்னதை செய்வோம், செய்வதை மட்டுமே சொல்லுவோம் என்பதை சொல்லி இன்றைக்கு அந்த திட்டத்தை மிக சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்புறம் விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டத்தால் நம்முடைய மகளிருக்கு, இந்த பேருந்தில் பயணம் செய்கிற மகளிருக்கு மாதந்தோறுமான சேமிப்பு தொகை எவ்வளோன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் 888 ரூபான்னு சொல்லி பொருளாதார அறிக்கை சொல்லுது. ஒரு தடவை நீங்கள் பயணம் பண்ணாலும் சரி, 2 தடவை பண்ணாலும் சரி, அதாவது ஒரு நாள் முழுக்க பேருந்துலேயே அங்கே ஏறி இங்கே இறங்கி இங்கே ஏறி அங்கே இறங்கி எப்படி போனாலும் சரி, இந்த ஒட்டுமொத்த பயணங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 65 லட்சம் பயணங்கள் நடக்குது. ஒரு நாளைக்கு 65 லட்சம் பயணங்கள். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக நடைபெற்றிருக்கிற பயணங்களின் எண்ணிக்கை இன்னைக்கு வரைக்கும் 780 கோடியே 16 லட்சம் பயணங்கள். இந்த திட்டத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் 780 கோடியே 16 லட்சம் பயணங்கள், இலவச பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது. நாளொன்றுக்கு 65 லட்சம் பயணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால் வருகை தந்து வீட்டிருக்கிற மகளிருக்கு, இந்த இலவச பேருந்து பயணத்தை அனுபவிக்கிற மகளிருக்கு மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் சேமிப்பாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டமும் கூட பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு நாங்களும் செய்யவிருக்கிறோம் என்று சொல்லி இதை நகலெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பகல் உணவு திட்டம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நிறைய பேர். சர்பிடி தியாகராயர் சென்னை மாநகரின் தலைவராக இருந்தபோது மதிய உணவு திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து சென்னை மாநகரின் ஏழை இளம் குழந்தைகளுக்கு மதிய உணவு தந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதே திட்டத்தை பகல் உணவு திட்டம் என்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் செயல்படுத்தினார். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த திட்டத்தை சத்துணவு திட்டம் என்று பெயரை மாற்றி அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதை ஒரு இயக்கமாகவே மாற்றினார். முத்தமிழறிஞர் கலைஞர் பார்த்தார் 2011 சத்துணவுன்னு சொன்னால் உண்மையில் சத்துணவாக இருக்கணும். ஆகவே இந்த சத்துணவு திட்டத்தில் பயன்படுற குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 5 முறை முட்டைகள், முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு வாழைப்பழங்கள்னு சொல்லி அந்த சத்துணவை உண்மையான சத்துணவாக மாற்றி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஆக இந்த சத்துணவை எடுத்துக்கணும்னா அதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு சர்பிடி தியாகராயர், பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். ஆனால்
இன்னைக்கு இந்த காலை உணவு திட்டம்ங்கிற இந்த திட்டத்தை இன்னைக்கு உலகம் முழுக்க பாராட்டினிருக்கு. கனடா நாட்டில் இதை நாங்கள் செயல்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க, இலங்கையில் நாங்கள் செயல்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் 7-8 மாநிலங்கள் நாங்களும் செயல்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் நம்முடைய முதல்வர் அவர்களோடு கலந்து கொண்ட பஞ்சாப் மாநில முதல்வர் நானும் உடனடியாக என்னுடைய அமைச்சரவையை கூட்டி பஞ்சாபிலும் இதை செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொன்னால் அந்த திட்டத்தில் பயன்பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கை 35,000 பள்ளிகளில் 28 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை போல ஒரு மகத்தான திட்டம் வேறு எங்கேயும் இல்லை. அது மாதிரி இன்னும் ஏராளமான திட்டங்கள். சமீபத்திய திட்டம் தாயுமானவர் திட்டம். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த திட்டத்தின் நோக்கம் தெரியும். 70 வயசை கடந்தவங்க யாரெல்லாம் 70 வயதை கடந்தவர்கள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளோ அவங்களுக்கான குடும்ப அட்டைகள் வைத்திருப்பார்களே, ஆனால் அவங்க ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கின்னு வர்றதில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி இருந்தது. அவங்க அந்த ரேஷன் கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிறதுக்கு காத்துன்னு இருக்க வேண்டிய சூழலும் இருந்தது. இந்த 70 வயதை கடந்த முதியோர்கள், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஏறத்தாழ 21,71,000 குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மாண்புமிகு முதல்வர் ஒரு திட்டத்தை அறிவித்தார். இனிமேல் நீ ரேஷன் கடைக்கு வர வேண்டியதில்லை, ரேஷன் பொருள் உன் வீடு தேடி வரும்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டுருக்குறாங்க. அந்த திட்டத்திற்கு பெயர் தாயுமானவர் திட்டம். இன்னைக்கு உண்மையிலேயே அந்த திட்டத்தின் பலன் 2 மாதமாக சென்றடைந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் யாராவது கழகத்தோழர்கள் முதியவர்களை பார்த்து இந்த திட்டத்தின் பலன் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அவங்க பேசுறதில்ல, அழறாங்க. இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரை இது வரைக்கும் இந்த நாடு கண்டதில்லை. நாங்கள் இது வாங்க முடியலைங்கிற எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து தராங்க அப்படின்னு சொல்கிற எந்த அளவுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்னொரு திட்டம் போன வாரம் பண்ணாங்க முதலமைச்சர், அன்பு கரங்கள்னு ஒரு திட்டம். இது என்ன அன்பு கரங்கள்? இப்போ இந்த மீஞ்சூர் பகுதியில் யாராவது அப்பா அம்மா 2 பேரும் இறந்து குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்களோட படிப்புக்கு மாதத்துக்கு 2,000 ரூபா, 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு 2,000 ரூபா கொடுக்குற திட்டம் தான் அன்பு கரங்கள்ங்கிற திட்டம். சரி, நீங்கள் கேட்கலாம், 2 பேர் இறந்தா இது தரீங்க, அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இறந்துட்டு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுல சிரமம் இருக்குது, அவங்களுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்க. அதுக்கும் முதலமைச்சர் ஒரு தீர்வு கண்டார். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவர் நீண்ட நோய்வாய்ப்பட்டவராக இருந்தால், இல்லை ஜெயிலில் இருந்தால், இல்லை அவரால் வேலைக்கு போக முடியாதுங்கிற சூழலில் இருந்தால், அல்லது இந்த குழந்தைய எனக்கு வேணாம், மனைவி இறந்துட்டாங்க, இனிமேல் இந்த குழந்தைய என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஓடி போயிட்டு இருந்தா, இந்த மாதிரி எந்த காரணங்களுக்காகவோ அந்த குழந்தைய அவர் கண்டுக்காமல் விட்டுருந்தா அந்த குழந்தைக்கும் 2,000 ரூபா தரப்படும் சொல்லி அறிவித்து 6,082 குழந்தைகளுக்கு இன்றைக்கு இந்த மாதந்தோறும் 2,000 தருகிற இந்த மகத்தான திட்டத்தை தொடங்கி வச்சு முதலமைச்சர் சொன்னார், இந்த குழந்தைங்க எனக்கு ஓட்டு போடும், 7 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தை இது ஓட்டா போடும். 2026 18 வயசானால் தானே ஓட்டு. இந்த திட்டத்தையே இப்போ தானே தொடங்குகிறோம். 18 வயசு வரைக்கும் தரோம். அது மட்டும் இல்லை, 18 வயசை தாண்டி உயர்கல்விக்கு போகும்போதும் இந்த திட்டத்தின் பலனை வேறு மாதிரி உயர்கல்வி சென்றடைவதற்கு, திறன் மேம்பாட்டு பயிற்சியை தருவதற்கு, உயர்கல்வியில் சேர்வதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை போல உலகில் வேறு எந்த தலைவரும் சிந்திச்சிருக்க முடியாது. மீஞ்சூரில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சூழலில் அப்பா அம்மாவை இழந்த குழந்தைய அவங்க பாட்டி வளர்ப்பாங்க, பெரியப்பா மாமா சித்தப்பான்னு யாரோ ஒரு உறவு முறை வளர்ப்பார்கள். ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் தாயுமானவராக இருந்து அந்த குழந்தையின் தந்தையாக அப்பாவாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு பாதுகாப்பாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை போல இன்னொரு சிறப்புக்குரிய திட்டத்தை வேறு எதையும் சொல்ல முடியாது. இப்போ மாணவர்களுக்கு அடிக்கடி நம்முடைய முதல்வர் சொல்றது, நானும் ஆவடி நாசர் போன்றவர்களும், பெருமதிப்பிற்குரிய கோவிந்தராஜ், அதே மாதிரி நம்முடைய தாயகம் கவி போன்றவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுகிற போது சொல்வது, கல்வியும் மருத்துவமும் எனது 2 கண்கள் என்று சொல்லுவார். உண்மையில் அந்த கல்வியையும் மருத்துவத்தையும் வளர்த்தெடுப்பதற்கு அவர் செய்து கொண்டிருக்கிற பணிகள் ஏராளம்.
நான் அந்த காலை உணவு திட்டம் சொன்னேன்ல, அந்த மாதிரியே 6லேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தந்து உயர்கல்வி படிப்பதற்கு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பெண்களுக்கு கொடுத்த உடனே மாணவர்களுக்கும் தரணுங்கிற கோரிக்கை வலுப்பெற்றது. இப்போ மாணவர்களுக்கும் தரன்னு சொல்லி இன்னைக்கு அதுக்கும் கொடுத்து, குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த ஆட்சியை பார்த்து தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் செய்த வளர்ச்சி என்ன, சாதனை என்னன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சிலர் பேச கிளம்பிட்டான். அவங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த தமிழ்நாட்டின் இன்றைக்கான இந்த வளர்ச்சி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தான் 2010-2011 தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 13.12%. 13.12% அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 2010-11. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த 14 வருஷம் பார்த்தீங்கன்னா 6%, 7%, 8க்குள்ளே தான் தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த 13.12 தான் இந்தியாவிலே அதிகமான சதவிகிதம். சரி, இந்தியாவின் சராசரி சதவிகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6.5%. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5%. இன்னைக்கு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கலைஞர் 14 வருஷத்துக்கு முன்னாடி 13.12, இன்னைக்கு அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 11.19. 11.19% திரும்பவும் இரட்டை இலக்கத்துக்கு வந்து இந்திய அளவிலான சதவிகிதம் 6.5, 2 மடங்கு இந்திய அளவிலான சதவிகிதத்தை காட்டிலும் தமிழ்நாடு இன்றைக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற செய்திருக்கிற இந்த சாதனையை மூடி மறைக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் முயற்சி பண்றான். நிச்சயமா யார் எத்தனை அடையாளங்களோடு வந்தாரும் நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்றைக்கு மக்கள் அறிந்திருக்கிற ஒன்று. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஆவடி நாசருக்கும் தெரியும், அவருக்கு எல்லாம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு தனியார் அமைப்பு ஒரு 4 நண்பர்கள் வந்தாங்க. சார், ஒரு தொகுதியாக நாங்கள் சர்வே பண்ண போகிறோம், வாக்கு சதவிகிதம் எப்படி இருக்குன்னு நாங்கள் சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், முதல்ல எங்கள் சைதாப்பேட்டையை பண்ணாம்பா அப்படின்னு. சைதாப்பேட்டையை பண்ணி என்ன கேள்வி எல்லாம் கேட்க போகிறீங்கன்னு கேட்டேன். ஒரு 10-15 கேள்வி. உங்கள் எம்எல்ஏ நல்லா பண்ணுறாரா, எல்லாம் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வராரா, சரி, இந்த அரசு திட்டங்கள் உங்களை முழுமையாக சென்றடைந்திருக்கிறதா, இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க, சார் 2026 திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா, யாருக்கு ஓட்டு போடுவீங்க, சரி என்ன பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 8-10 கேள்வியோட ஒரு 15 நண்பர்கள். எங்கள் தொகுதியில் 254 வாக்குச்சாவடி இருக்கு. ஒரு வாக்குச்சாவடி எத்தனை சாம்பிள் எடுப்பீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் இது வரைக்கும் பெரிய நிர்வாகம் கூட எவ்வளோ சாம்பிள் எடுப்பாங்கன்னா ஒரு 1000-2000 சாம்பிள் எடுப்பாங்கன்னார். நான் சொன்னேன், எப்பா 2.25 லட்சம் 3 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல 1000-2000 சாம்பிள் வந்து பெரிய அடையாளப்படுத்திட முடியாது. நான் சொல்கிற மாதிரி பண்ணுவியா, அப்போ பண்ணுறதா இருந்தால் எனக்கு பண்ணி கொடுன்னேன். ஏன்னா நட்பு ரீதியாக வந்து கேட்ட நண்பர்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க. அப்போ நான் என்ன சார் பண்ணணுன்னாங்க, ஒரு பாகத்துக்கு 40 சாம்பிள் எடு. அந்த 40 சாம்பிளில் 10 பெண்கள், 10 ஆண்கள், 10 20 வயதுக்கு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், 10 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 40ன்னு பிரிச்சுக்க. இதை ஒரு பூத்தில் 4 தெரு இருந்தால் 4 10 ஆக்கிக்க, 2 தெரு இருந்தால் 2 20 ஆக்கிக்க, ஒரே தெரு பெரிய தெருவாக இருக்கா 4 பார்ட்டாக பிரிச்சுக்க. ஒரே இடத்துல ஒரே வீட்டில் 40 பேரை கேட்டு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுனா எடு, இல்லைன்னா எடுக்காதண்ணே. இல்லை சார் கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி எடுக்கிறேன்னாங்க. எடுத்துகிட்டு 2 நாளுக்கு முன்னாடி அங்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததில் பார்த்தா அவர் பெரிய சந்தோஷம். சைதாப்பேட்டையில் இருக்கிற மாதிரி தான் பொன்னேரியில் இருக்கும், சைதாப்பேட்டையில் இருக்கிற மாதிரி தான் மீஞ்சூரில் இருக்கும், சைதாப்பேட்டையில் இருக்கிற மாதிரி தான் ஆவடியிலையும் இருக்கும், சைதாப்பேட்டையில் இருக்கிற மாதிரி தான் கன்னியாகுமரியில் இருக்கும். இந்த மனநிலை தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு எத்தனை சதவிகிதம் வாக்களிப்பீர்கள் என்று கேட்டபோது 53% திமுகவுக்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார். சரி, ஓட்டு போடுற இன்னும் முடிவெடுக்கலன்னு சொன்னவங்க எவ்வளோ பேர், அந்த நேரத்துக்கு பார்த்துக்கலாங்கன்னு சொன்னவங்க எவ்வளோ பேர், 29%. சரி, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொன்னது எத்தனை பேர், 18%. இந்த 18 யார் யாருக்கு, ஏடிஎம்கே,
நாத்தாக்கா, தாவேக்கா, என்னென்ன கா இருக்கோ அது எல்லா காவுக்கும் சேர்த்து 18%. 29 அன்டிசைடட், 18 முடிவு பண்ணியிருக்கிறான். நான் சொன்ன இந்த ஒரு 10 கட்சி மொத்தம் சேர்த்தா 53, 47. திமுகவுக்கு 53. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த அன்டிசைடட் 29லையும் கூட திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் இன்னொரு 10-15% கூடுன்றான். அப்படியானால் நான் சொன்ன இந்த 221 இல்லை, 234 திமுக வெற்றி பெற்று ஒரு மகத்தான அரசை மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையில் அமையவிருப்பது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இன்றைக்கு இடமில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த புள்ளி விவரம் 11.19, இதில் மோடி, இந்தியாவின் பிரதமராக இருக்கிற மோடி, அவர் குஜராத்தை அப்படியே தலைகீழாக மாற்றிட்டு வந்தார்னு சொன்னாங்கல்ல, அந்த குஜராத் இந்த பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் இடம்பெறவே இல்லை. குஜராத், கோவா போன்ற ஒரு 4 பெரிய மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள், 36 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது. இதில் 6 மாநிலங்கள் இந்த பொருளாதார வரிசையில் இடம்பெறவே இல்லை. மற்ற மாநிலங்கள்லாம் 6%, 7%. உத்தரப்பிரதேசத்தில் 7.99%, 8க்கும் குறைவு. ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு 11.19% இன்றைக்கு இந்தியாவில் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். இப்போ உங்களுடன் ஸ்டாலின், நீ 10,000 முகாம்கள், ஒவ்வொரு முகாம்லையும் நீ டெய்லி போகும்போது அமைச்சர்களாக இருந்து செல்பவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செல்பவர்கள், உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் செல்லுகிற போது இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. அதே மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெற்றுக்கொண்டிருக்கின்ற வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல. நான் சார்ந்திருக்கிற துறை என்பதற்காக சொல்லவில்லை. இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், வருமுன் பாதுகாப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், புற்றுநோய் கண்டறியும் ஒரு திட்டம் என்று பல்வேறு வகையான திட்டங்கள் இன்றைக்கு இந்த துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த துறைகளை எல்லாம் கடந்து, இந்த சிறப்பு பிரிவுகளை எல்லாம் கடந்து இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்புக்குரிய திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலினில் போனீங்கன்னா, நான் சொன்னேன் இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டத்தில், அந்த திட்டம் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற திட்டம், ஐநா சபையின் விருது பெற்றிருக்கிற திட்டம். உலக அளவில் ஒரு நாடு அல்லது ஒரு மாநிலம் அல்லது ஒரு பகுதி மக்களை நேரடியாக தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற ஒரே ஊர் தமிழ்நாடு என்கின்ற காரணத்தினால் 2024 செப்டம்பர் 25 நியூயார்க்கில் கூடிய ஐநா சபையின் பொது சபை கூட்டம் தமிழ்நாடு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிறது, தொற்றா நோய்களுக்கு மிக சிறப்பான தீர்வை கண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை ஐநா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு தந்து மகிழ்ந்திருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் காலையில் போனீங்கன்னா சாயந்தரம் வரும்போது அவங்கவுங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபைல் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். அவங்களோட இரத்த மாதிரிகள் சாம்பிள் எடுத்து ஒட்டுமொத்த நோய்த்தன்மையும் தெரிஞ்சுன்னு வரலாம். இந்த திட்டத்தில் இன்னைக்கு 2 சிறப்பு விஷயங்கள். கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்பது இப்போது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமாக இருக்கிறது. இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற விரும்புபவர்கள் 1,47,00,000 பேர் ஏற்கனவே பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். புதிதாக பயனாளிகள் யாராவது சேரணும்னா காலையில் போனால் 2 மணி நேரத்தில் கார்டு வாங்கிக்கின்னு வரலாம். மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்குரிய மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் 1000 ரூபா, 1500 ரூபா, 2500 ரூபா வரைக்கும் அரசாங்கம் தொடர் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது மாதந்தோறும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு பெரிய அளவில் கஷ்டம். ஒன்று விஏஓ கையில் போய் வருவாய்த்துறை சான்றிதழை வாங்க வேண்டும், டாக்டர் கையில் போய் எவ்வளவு பர்சன்டேஜ் அந்த மாற்றுத்திறன் இருக்கிறது என்பதை அங்கே சொல்லணும். அதுக்கப்புறமா தான் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் வந்து சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஆனால் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் காலையில் போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் அங்கேயே எல்லாம் முடித்து இன்றைக்கு அவர்களுக்கு சான்றிதழ் கிடைக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 15 லட்சத்திலிருந்து
16 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எல்லா மாற்றுத்திறனாளிகள் அமைப்பும் ஒன்று கூடி கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்னால் வள்ளுவர் கோட்டத்தில் 80 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட அந்த வள்ளுவர் கோட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளின் இரட்சகன் நீதான் என்று சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழாவை நடத்தினார்கள். இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் போன வாரம் ஒரு செய்தியை சொன்னார். நோயாளின்னு இனிமேல் சொல்லாதீங்க, அது எந்த நோய் பாதிப்புக்குள்ள வந்தாலும் இது வரைக்கும் நோயாளின்னு தான் சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் சொன்னது, இனிமேல் அவர்கள் நோயாளிகள் என்று அழைக்கப்படக்கூடாது, மருத்துவ பயனாளர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரசாணை போட சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு அரசாணை போடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமல்ல, சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவாக இருந்தாலும், அயல் நாட்டில் வசிக்கிற தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கிற விஷயங்களாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், தொழில்துறையாக இருந்தாலும், வேளாண் துறையாக இருந்தாலும், எல்லா துறைகளிலும் இன்றைக்கு சாதனைகள் என்பது மகுடத்தின் உச்சத்தில் ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்க்கும், இன்றைக்கு அண்ணாந்து பார்க்கின்ற வகையில் நம்முடைய சாதனைகள், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் சாதனைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு நாம் உறக்க சொல்வது, ஓரணியில் தமிழ்நாடு. இங்கே கூட நம்முடைய ரமேஷ் ராஜ் பேசும்போது சொன்னார், ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தை ஜூலை 1ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறோம் என்று அண்ணா அறிவாலய வளாகத்தில் பத்திரிகையாளர் அறிவிப்பில் சொன்னார். 2ஆம் தேதி இதே போன்ற கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் விளக்க கூட்டங்களை நடத்தினோம். 3ஆம் தேதி வீடுகளில் தோறும் சென்றோம். அப்போது நம்முடைய முதல்வர் கழக தலைவர் சொன்னது, ஒரு 30% வாக்காளர்களை திமுக கழகத்தில் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஒட்டுமொத்த வாக்குகளில் 30% சேர்க்கணும்னார். ஒரு வாரம் தான் ஆச்சு. போகிற இடத்துல நாசர் போனாலும் சரி, கோவிந்தராஜ் போனாலும் சரி, ரமேஷ் ராஜ் போனாலும் சரி, அந்த வீட்டுக்கு போனால் எதிர் வீட்டுக்காரங்க கூப்பிட்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்றாங்க. ஏங்க அதோடு போயிடாதீங்க, நாங்களும் சேர்றோம், இங்கே வாங்க, நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க தெரியும், வாங்க இங்கே வாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு சேர்றதை பார்த்ததுக்கப்புறம் முதல்வர் அறிவித்தார் 40%. இன்றைக்கி அதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, எவ்வளோ பேர் சேர்ந்துருக்குறோன்னு சொல்லலை. ரமேஷ் ராஜ் சொன்னார் 1 கோடி பேர்னார். 1 கோடி பேர் இல்லை, 1 கோடி குடும்பங்கள் இணைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 1,80,00,000 குடும்பம் இருக்கும். இன்னைக்கு 1,80,00,000 75 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 1,75,80 லட்சம் குடும்பங்களில் 1 கோடி குடும்பங்கள் திமுகவில் இணைந்திருக்கிறது. அப்படியானா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, உறுப்பினர் எவ்வளோ பேருங்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்துக்கலாம். இந்த கூட்டத்தோட நோக்கமே, வருகை தந்திருக்கிற நாம் 1971 பேர் பிட் நோட்டீஸில் இருக்கிறோம். இந்த 1971 பேருமே இந்த 1 கோடி குடும்பங்களை நம்முடன் இணைத்திருக்கிற இந்த சூழலில் வருகிற 26ஆம் தேதி 26ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கும்போது இந்த குடும்பங்களை எல்லாம் தேர்தல் களத்திலும் இணைத்து உதயசூரியனில் கரைய வைத்தீர்களேயானால், உதயசூரியனில் உதிக்க வைத்தீர்களேயானால் 234 தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நின்றவர்கள் எல்லாம் வென்றார்கள் என்கின்ற ஒரு நிலை உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, இப்பொழுது அந்த உறுதிமொழியை நான் படிக்கிறேன். வருகை தந்திருக்கிற அத்துணை பேருமே எழுந்து நின்று தங்களுடைய கைகளை நம்முடைய ஒவ்வொருடைய தோளுக்கு நேரே